குரான் மீது ஆணையாக சொல்லுகிறோம், எங்களுக்கு குரானும் ஒரு கடவுளோட நம்பிக்கை தான். குரான் மீது ஆணையாக சொல்லுகிறோம், எந்த காலத்திலும் பிஜேபியோடு எங்களுக்கு கூட்டணி கிடையாது, உறவு கிடையாது என்பதை அழுத்தமாக இந்த சேலம் மண்ணில் உறுதியுடன் கூறுகிறோம். தலைவர் தளபதி அவர்கள் 2026 முதலமைச்சராக அமர்வது உறுதி. ஓரணியில் தமிழ்நாடு என்று திமுக கும்பல் போது நோ 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 நோ, எங்கள் அண்ணன் விஜய் அணியில் தமிழ்நாடு. ஆனா எங்க தலைவர், நீங்க சொல்றீங்கல்ல நடிகர் கூத்தாடி நடிகர் என்று சொல்றீங்களே, எங்க தலைவர் தளபதி தான் அந்த அம்பேத்கர் அவர்களை உலக அரங்கில் பேச வச்சிருக்கிறார். அதாவது நம்ம ஐஆர்எஸ் சொன்னாரு, ஐஏஎஸ் ஆபீசர்லாம் போட்டு இன்னைக்கு வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அது ஏன்னா பேசி பேசி வளர்ந்த கட்சிக்கு இன்னைக்கு பேசுறதுக்கு ஆளே இல்லை. அதான் பிரச்சனை. திமுக பேசுறதுக்கு யாரா இருக்காங்களா பார்த்திருக்கீங்களா? டிவியில வந்து பத்திரிகையாளருங்கிற போர்வையில ஏதாவது ஒரு அமைச்சரோ ஒரு எம்எல்ஏவோ யாராவது ஒரு ஆள் வந்து என்னுடைய கொள்கை, என்னுடைய ஆட்சி, என்னுடைய முதல்வர், என்னுடைய துணை முதல்வர் எவ்வளவு சிறப்பா நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா அப்படின்னு சொல்றதுக்கு யாரா வராங்களா? ஏன் வரல? நம்ம ராஜ்மோகன் அண்ணனை பார்த்து கடுமையான கேள்விகள். நம்ம ஏதோ 50 வருஷமா ஆளுங்கட்சி ஆகி, நம்ம ஏதோ நம்ம பொழுதைக்கு துணை முதலமைச்சர் கொடுத்து, நம்ம ஏதோ மெடிக்கல் காலேஜ் கட்டி ஏதோ ஊழல் பண்ணிட்டு இருக்க மாதிரி நம்மளை பார்த்து இவ்வளோ கேள்விகள் வந்துட்டு இருக்கு. ஆனால் திமுகவை பத்தி எந்த கேள்வி கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவன் பத்திரிகையாளனே கிடையாது. எல்லாம் கட்டிங்க, டெய்லி கட்டிங் போயிட்டு இருக்கு. கமிஷனு, கட்டிங்கு, ஷேரு, இதுதான் மேட்ரு. மொத்தமே அவ்வளவுதான். திமுக அவ்வளவுதான். டெய்லி கட்டிங் அடிக்க தெரியணும், கமிஷன் அடிக்க தெரியணும், ஷேர் பண்ணணும், கட்டிங் அடிக்க தெரியணும். இதுக்கு பத்திரிகையாளர் டிவியில் உட்காந்து டிபேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ணாவுடைய திடீர் மறைவிற்கு அப்புறம் தமிழகத்தில், ஏன் இந்தியாவில் மாநில கட்சியாக திமுக முதல் முறையாக ஒரு நேஷனல் பார்ட்டியை எதிர்த்து ஒரு ஆட்சி அமைச்சது அண்ணாவுடைய கொள்கையினாலும், தேர்தல் அரசியலாலும், மக்களுடைய செல்வாக்கினாலும், இளைஞர்களுடைய பட்டாளத்தினாலும். ஆனால் இயற்கை அவரை உயிரை வாங்கிய பிறகு எம்ஜிஆருடன் துணையுடன் திரு கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர் ஆனார். அன்றைக்கு எம்ஜிஆருக்கு புரியல. தன்னுடைய நண்பன் முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சாரு, கொள்கைவாதி நினைச்சாரு. ஆனா 71 மிகப்பெரிய வெற்றி பெற்ற பிறகு, 180 தொகுதிக்கு மேலும் வெற்றி பெற்ற பிறகு அப்பொழுதுதான் புரிந்தது எம்ஜிஆர் அவர்களுக்கு அண்ணா உருவாக்கிய கொள்கை திமுக இல்லை, இது கொள்ளை திமுக என்பதை எம்ஜிஆர் உணர்ந்தார். மக்களே, இப்பொழுது தெரியுதா திமுக எங்கு வலுவிழந்திருக்கிறதுன்னு? இப்பொழுது தெரியுதா இங்கு ஏன் பிஜேபி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று? திமுகவுடைய ஊழல்கள் தான் பிஜேபியை வளர்த்துக்கிட்டு இருக்கு. குரான் மீது ஆணையாக சொல்லுகிறோம், எங்களுக்கு குரானும் ஒரு கடவுளோட நம்பிக்கை தான். குரான் மீது ஆணையாக சொல்லுகிறோம், எந்த காலத்திலும் பிஜேபியோடு எங்களுக்கு கூட்டணி கிடையாது, உறவு கிடையாது என்பதை அழுத்தமாக இந்த சேலம் மண்ணில் உறுதியுடன் கூறுகிறோம். அந்த சந்தேகத்தை தூக்கியதான் சேலம் மாநாட்டில் 1944 பெரியார் அவர்கள் தீகா உருவாக்கிய பொழுது எங்கு அமைத்தாரோ, எந்த கட்டமைப்பை உருவாக்கினாரோ, எந்த மதவாதத்தை எதிர்த்து உருவாக்கினாரோ, எந்த சாதியை எதிர்த்து உருவாக்கினாரோ அதே மண்ணில் நாங்கள் முழக்கமிடுகிறோம். இப்பொழுது தெரிகிறதா சேலம் மாநாடு ஏன் நாங்கள் எங்கள் தலைவர் கட்டமைப்போடு உருவாக்கி கொண்டிருக்கோம் என்று? திருவள்ளூர்ல 10 வயசுல ஒரு பாலியல் பலாத்காரம் 9 நாள் ஆச்சு, கண்டுபிடிக்க முடியல. ஆர்ப்பாட்டம் நடத்த பர்மிஷன் கிடையாது. இனிமேட்டு ஆர்ப்பாட்டம் எப்படி தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷன்ல மனு கொடுக்க வேண்டியதான். 5000 பேர் மனு கொடுப்போம், வாங்க ஸ்டேஷனுக்குள்ள போயிடலாம். எனக்கு ஆர்ப்பாட்டம் கொடுக்கல. எங்களோட போராட்டம் எப்படி இருக்குன்னா, நீ எனக்கு ஆர்ப்பாட்டம் கொடுக்கல, பர்மிஷன் கொடுக்கலன்னா நாங்க மனு கொடுப்போம் 5000 பேர் வந்து உன் போலீஸ் ஸ்டேஷன்ல. இன்னும் 8 மாதத்தில் இந்த ஒட்டுமொத்த உலகமும் சொல்லும் மாண்புமிகு திரு முதல்வர் விஜய் அவர்களே என்ற முழக்கத்தை இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சொல்லும். அதற்கான பணியை செய்வோம், யுத்தத்தை வெல்வோம். நன்றி, வணக்கம். இந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டம்
ஏன் முதல்ல சேலத்தில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, சேலத்தில் பார்த்திபன் அவரிடம் சொன்னால், ஒரு விஷயத்தை சொன்னால் போதும் அதை சரியாக செய்யக்கூடிய ஒரு மாவட்டம் சேலம் மாவட்டம். தலைவர் தளபதி அவர்கள் 2026 முதலமைச்சராக அமர்வது உறுதி. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க வீடு வீடா போய் உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவைன்னு கேட்குறாங்க. ஏன் என்று சொன்னால், நம்மளுடைய கட்சி தோழர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று உங்கள் பிரச்சனை என்ன என்று கேட்டு அதை முடித்து கொடுக்கிற நிலையில தான் நம்மளுடைய தோழர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக நம்ம தலைவர் தளபதியை ஏன் மக்கள் விரும்புகிறார்கள்? மக்கள் பணி மாணவர்கள் விரும்புகிறார்கள். பிறந்த குழந்தைக்கு கடந்த 25-28 வருடமாக தங்கம் மோதிரம் வழங்குகிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். அந்த குழந்தை வளர்ந்த பிறகு ஞாயிறுதோறும் ரொட்டிப்பால் இலவச ரொட்டி முட்டைப்பால் திட்டம் வழங்கும் ஒரு கட்சி எது என்றால் அது தமிழக வெற்றி கழகம். 30-32 ஆண்டுகளாக நலத்திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிற ஒரு கட்சி எது என்று சொன்னால் அது நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். எந்த ஒரு கட்சியிலையும் அன்றிலிருந்து இன்று வரை அன்று தலைவர் சொல்வது, எனக்காக யார் அன்று போஸ்டர் ஓட்டினார்களோ கொடி கட்டினார்களோ சைக்கிள் ஓட்டிக்கொண்டு அவர்களுக்கு நீங்கள் பதவி வழங்க வேண்டும் என்பதுதான். அப்படிதான் மாற்றுத்திறனாளிக்கும் மாவட்ட செயலாளராக அழகு பார்த்த ஒரு தலைவர் வேறு யாரும் இல்லை, நம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மட்டும். வயதான தாய் குலம் வந்து நின்று உக்காந்துன்னு இருந்தாங்க. அவங்கள போய் மழை பெய்யுதில்ல ஓரமாக போய் இருன்னு சொன்னேன். அட போப்பா, என்ன 1 மணி நேரம் பெய்யுமா, மழையில் 2 மணி நேரம் பெய்யுமா? என் புள்ள எனக்கோசம் அவருடைய தொழிலையே விட்டுட்டு சேவை செய்யணும்னு வரும்போது எனக்கு என்ன இந்த 2 மணி நேரத்தை அட உடுப்பா அப்படின்னு என் புள்ள, என் அண்ணன், என் தம்பி, என் வீட்டு பிள்ளைன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர். நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தளபதி தான். நமக்கு தளபதியை தவிர்த்து வேறு எதுவும் தெரியாது. ஆகவே நம் 2026 நாம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களை 2026 மே மாதம் தலைமை செயலகத்தில் தலைவர் அவர்களை முதலமைச்சராக அமர்வதற்கு நாம் எல்லோரும் உழைக்க வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், மக்களோட மக்களாக இருந்து நாம் அதை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பலிபீடத்தில் வெட்டப்படுவதற்கு நாங்கள் ஒன்றும் ஆடுகள் அல்ல, நாங்கள் எல்லாம் சிங்கங்கள் என்று லட்சக்கணக்கான சிங்கங்களை அண்ணல் அம்பேத்கர் வழியில் உருவாக்கியவர் எங்க தலைவர் தளபதி அவர்கள். அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலாக உங்களை தேடி ஓடி வரும் என்று சொன்னவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று கற்பித்தவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள். இந்த 2 தலைவர்களும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ கோட்பாட்டிற்காக, சமூக நீதிக்காக, ஜனநாயகத்திற்காக போராடிய தலைவர்கள். ஓரணியில் தமிழ்நாடு என்று திமுக கும்பல் போது, நோ 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 நோ, எங்கள் அண்ணன் விஜய் அணியில் தமிழ்நாடு. ஒரு அமைச்சர் சொல்றாரு, அப்படி டீல் பண்ணுவோம். என்ன ஹேண்டு? லெப்ட் ஹேண்ட் இல்ல, தமிழ்நாட்டினுடைய பிராண்ட் எங்க தலைவர் தளபதி. தமிழ்நாட்டினுடைய முகமாகவும் தமிழ்நாட்டினுடைய முகவரியாகவும் இருக்கக்கூடிய மாபெரும் ஒற்றை தலைவர் வெற்றி தலைவர் தளபதி. அண்ணன் சொன்னாரு பார்த்திபன், இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு இவ்வளவு நெருக்கடிகள், இவ்வளவு பிரச்சனைகள் என்று. பயப்படாதீங்க, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி
மறையட்டுமே, தன்னால் வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. திமுக, சேலம் என்பது திமுகவின் கோட்டை அப்படின்னாங்க. அந்த கோட்டையில் ஓட்டை போட்டு தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டையாக மாறிவிட்டது. இனி சேலம் என்றால் தமிழக வெற்றி கழகம், இனி சேலம் என்றால் எங்கள் அண்ணன் பார்த்திபன் என்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறோம். எம்ஜிஆர் என்கின்ற 3 எழுத்து எப்படி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியதோ, அண்ணா என்கின்ற 3 எழுத்து தமிழ்நாட்டில் எப்படி மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியதோ, வெற்றி தலைவர் தளபதி அண்ணன் விஜய் என்கின்ற 3 எழுத்து தமிழ்நாட்டில் எழுச்சியையும் புரட்சியை ஏற்படுத்தும். டிஎம்கே என்கின்ற அந்த 3 எழுத்தை டிவிகே என்கின்ற 3 எழுத்து வீழ்த்தும். ஆனா எங்க தலைவர், நீங்க சொல்றீங்கல்ல நடிகர் கூத்தாடி நடிகர் என்று சொல்றீங்களே, எங்க தலைவர் தளபதி தான் அந்த அம்பேத்கர் அவர்களை உலக அரங்கில் பேச வச்சிருக்கிறார். இதுதான் தலைமை பண்பு, இதுதான் புரட்சி. எங்க தலைவர் கூத்தாடி தான், எங்க தலைவர் ரசிகர் தான். கூத்தாடியாக இருந்து கொண்டு ரசிகர்களாக இருந்து கொண்டு எங்கள் எல்லோரையும் அரசியல் படுத்தியிருக்கிறாரு. நாளைக்கு இங்க இருக்கின்ற கூட்டத்தில் இருப்பவர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ஆட்சி அதிகாரத்துக்கு வர போறீங்க. எங்களுடைய அதிகாரம் வந்த பிறகு, எங்களுடைய ஆட்சி வந்த பிறகு உண்மையான சமூக நீதி ஆட்சி, உண்மையான ஜனநாயக ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு நிறைந்த ஆட்சியை தங்க தலைவர் மண்ணின் மைந்தன் பச்சை தமிழர் தலைவர் தளபதி அவர்கள் உருவாக்குவார் என்று கூறி நேரம் கருதி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.